சாமி பயிற்சி 1.5 ரெண்டாவது கணக்கு f of g equal to f of g of f எனில் k இன் மதிப்பை காண்க. அப்ப f of g நம்ம கண்டுபிடிக்கணும், g of f கண்டுபிடிச்சு ரெண்டுமே எப்படின்னு சொல்லிட்டாங்க, சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப போட்டுடலாமா? அவங்க கொடுத்துருக்குறது f of g equal to g of f. ஃபர்ஸ்ட் f ல வேல்யூ வச்சிருங்க, அப்படியே எடுத்துப்பாங்க. சமகுறிக்காக எதில் மட்டும் வேல்யூ வைக்க சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல x ல மட்டும் வேல்யூ வச்சாச்சு. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, 3. 3க்கு எக்ஸ் நடுவுனா குறி பெருக்கல், பெருக்கல் பதிலாக பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஜி ஜி எடுத்துட்டு போங்க, வச்சு தேய்ங்க. சமகுறிக்கு அப்புறமா 6x மைனஸ் கே. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே பாரு சாமி, 3 எக்ஸுக்கு பதிலாக உங்கள் கையை வச்சு தேய்ச்சதை எழுதிட்டோம். பின்னாடி என்ன இருக்கு பாருங்க, +2 ஈக்குவல் டு. இப்போ எதில் வரல வைக்கணும்? ஜியில் வரல வச்சாச்சு. எழுதிட்டு இப்போ எதில் வரல வைக்கணும்? எக்ஸில் வரல வைக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு நம்பரு? 6. 6க்கு எக்ஸுக்கு நடுவுனா குறி பெருக்கல், பிராக்கெட் பெருக்கல் பதிலாக பிராக்கெட். எக்ஸுக்கு பதிலாக எதை போட போகிறோம்? எஃப். எஃப் எங்கே இருக்கு? இங்கே. அப்படியே எடுத்துட்டு போய் சமக்குறிக்க அந்த பக்கம் ஒரு தேய்ங்க, தேய்ச்சாச்சு. 3x + 2. எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 போடுறோம். பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? -k. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை எழுதிக்கணும் சாமி, அவ்வளோதான். இப்போ இந்த 3 ஆனது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். பெருக்கலாம். நம்பர் இருக்குங்க. 3 18 மாறி என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 × k 3k +2 ஈக்குவல் டு 3 18. நம்பர் பெருங்க, பெருக்குங்க. 6 2 பெருக்குங்க. 18x + 6 2 12 - k. நல்ல கவனி சாமி, சமக்குறிக்கு இந்த பக்கம் ப்ளஸோ மைனஸோ இருந்து குறியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த +18x +18x சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -18x. அப்போ ஏற்கனவே ஒரு +18 இருக்கா, +18 -18 கூட்டினா அது 0. அதனால தான் நான் சொன்னேன் +18 இருக்கா, ப்ளஸோ மைனஸ் எது இருந்தாலும் இங்கே +18 இருக்கா, என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. 0 ஆயிடும். இங்கே -3k இருக்கு. சப்போஸ் இங்கே -3k தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். அங்கே எத்தனை k இருக்கு? 1k இருக்கு. இங்கே +2 இருக்கு, இங்கே +12 இருக்கு. நான் ரெண்டையும் கேன்சல் பண்ண மிஸ் சொல்லிடக்கூடாது. இப்போ எனக்கு தேவையான மதிப்பு எது? k. அதனால அந்த -1kவை என்னென்ன பக்கம் எடுத்துன்னு வந்தால் என்ன வரும்? +1kவா மாறும். ஏற்கனவே என்ன இருக்குது? -3k இருக்குது. -1k இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1k வரும் ஈக்குவல் டு k. முன்னாடி ஒன்றுமே இல்லைனா k-னுடைய கீழ் என்னது? 1. இப்போ இந்த +2 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும்? -2ஆ மாறும். ஏற்கனவே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. +12 இருக்குது. இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2ஆ மாறும். இப்போ குறிகள் வேற மாதிரி இருக்கு. மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. அப்போ -3kவிலிருந்து +1kவை கழிக்கணும். குறிகள் வேற மாதிரி இருந்தால் பெரிய சின்ன கழிக்கணும். 3kவிலிருந்து 1k போனால் மீதி 2k. பெரியனுடைய குறி மைனஸ் ஈக்குவல் டு குறிகள் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. 12லேருந்து 2 போயிடுச்சுன்னா 10. பெரியனுடைய குறி ப்ளஸ், 12னுடைய குறி ப்ளஸ். 2க்கும் கேக்கும் நடுவுலனா குறி இருக்குது பெருக்கல். இந்த பெருக்கலாக இருக்கிற 2 அந்தாண்ட பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தலாக மாறும். அதுக்கு இங்கே நேராக கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி நம்பர் எதுவும் இல்லை. O2 2 I2 10. எனக்கு எதனுடைய மதிப்பு மட்டும் தேவை? கேவனுடைய மதிப்பு மட்டும் தேவை. இங்கே -k இருக்கு. -k +5னா +k என்ன ஆச்சு? -5. இந்த குறி அப்படியே அங்கே எக்ஸ்ட் பண்ணி போயிட்டு. ஸோ கேவனுடைய மதிப்பு -5. இப்போ இங்கே போகலாமா? f of g equal to g of f. ஃபர்ஸ்ட் எதில் வேலை வைக்க சொன்னேன்? f. ஃபர்ஸ்ட் இங்கே f இருக்கு, fல வேலை வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டு சமக்குறிக்கு பக்கத்தில் எக்ஸில் வேலை வச்சுக்கணும். எக்ஸில் வேலை வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை எழுதிக்கோங்க. 2 × xன்னு இருக்குது. ஸோ இன்ட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக எதை போட போகிறேன்? ஜியில் இருக்கக்கூடியதை போட போகிறேன். ஜியில் ரைட் சைடில் போயிட்டு வச்சு தேய்ச்சி என்ன இருக்குது? 4x + 5 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 4x + 5. இங்கே என்ன இருக்குது? மீதி -k ஈக்குவல் டு. இப்போ இதில் என்ன வைக்கணும்? ஜி. ஜியில் போயிட்டு கரெக்டாக எதில் வேலை வச்சுக்கணும்? எக்ஸில். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 4. 4க்கு எக்ஸ்க்கு நடுவில் பெருக்கல்.
ஸோ பெருக்கலுக்கு பதில் என்ன பண்ணுறேன் ப்ராக்கெட். எக்ஸுக்கு பதிலாக எதை பண்ணுறேன், இங்கே எஃப் இருக்குது, எஃப்க்கு சமக்குறிக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் வச்சு தேய்ச்சா எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக 2x மைனஸ் கே. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ப்ளஸ் 5. இப்போ இந்த ரெண்டானது உள்ள எடுத்து பெருக்க போகிறோம். 2 நாள் 8 இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ்ஸு I2 10 இங்கே என்ன இருக்குது மைனஸ் கே ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 2 நாள் 8 கே எக்ஸ் வருமா, 4 2 8 நம்பரே தான் பெருக்க போகிறோம், மாறி தான் பெருக்கணும். ஸோ எக்ஸு இங்கே மைனஸ் 4 8 கே 4 கே ப்ளஸ் 5. நான் ஏற்கனவே சொன்னேன் சமக்குறி இருக்குது ப்ளஸ்ஸோ மைனஸோ எது இருந்தாலும் சமக்குறியினுடைய ரெண்டு பக்கமும் குறிகள் ஒரே மாதிரி இருந்து மாறியினுடைய பெருக்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் ப்ளஸ் 8x இங்கேயும் ப்ளஸ் 8x. ப்ளஸ் 8x எந்தாண்ட பக்கம் போனால் மைனஸ் 8xன்னு மாறும். அதனால் ப்ளஸ் 8x கேன்சல் ப்ளஸ் 8x கேன்சல் சமக்குறி இருந்துச்சுன்னா. இப்போ இங்கே பார்த்தா எனக்கு கேவெலாம் ஒரு பக்கம் எடுத்துடலாம். இங்கே ஏற்கனவே எத்தனை கே இருக்குது, ஒரு கே. இந்த ப்ளஸ் 10 அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த மைனஸ் 4 கேவை இந்தாண்ட பக்கம் எடுத்து போகிறேன். ஏற்கனவே என்ன கே இருக்குது மைனஸ் 1 கே மைனஸ் 4 கே இந்தாண்ட பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 4 கே ஈக்குவல் டு இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதலாம். ப்ளஸ் 5 இருக்குது. இந்த ப்ளஸ் 10 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் மைனஸ் 10 மாறும். இப்போது மைனஸ் 1 கே ப்ளஸ் 4 கே குறிகள் வேறு மாதிரியா இருக்குது. பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சிடணும். 4 கேவிலேருந்து 1 கே போயிடுச்சுன்னா மீதி 3 கே. பெரியனுடைய குறி ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 5லேருந்து 10 நீங்காது, 10லேருந்து 5 நீங்கன்னா 5. பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ கே ஈக்குவல் டு 3க்கு கேக்கு நடுவில் என்ன குறி இருக்குது பெருக்கலாக இருக்கிற 3 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஏற்கனவே என்ன இருக்குது மைனஸ் 5 பெருக்கல் 3 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 3. அப்போ கேனுடைய மதிப்பு -5/3 ஓவர்